நண்பர்களே, இங்கே பாருங்கள், ஒரு வீடு ஷிஃப்ட் ஆகி போகுது. சவுதியில் எப்படி தான் வீடு யாருக்கு தேவையோ அங்கே தானாக போயிடும் வீடு. ரோட்டில் வீடு போகுது பாருங்கள். கேரவன், பெரிய கேரவன் இது. உள்ளே எல்லாம் வசதியாக இருக்கும். அம்மாம் எல்லாம், ரூமு, டபுள் பெட்ரூம், ஒரு ஹாலு, கிச்சன் எல்லாமே இருக்கும். எங்கே ரூம் தேவையோ அங்கே ஃபோன் பண்ணால் கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. பாருங்கள், ரோட்டில் ஒரு வீடே போயின்னு இருக்குது. நல்லா பெருசாக இருக்கும். காட்டுறாயிருங்க வண்டி. பாருங்கள், வண்டி 50 போகுது. 70 போகிற வண்டி 50 தான் போகுது. அப்போ முன்னாடி இருக்கிற வண்டி என்ன ஸ்பீடு? 60 போகுது முன்னாடி இருக்கிற வண்டி. ஓவர்டேக் பண்ணணும், மண்டை காயுது பின்னாடியே போகிறதுக்கு. தாயிஃப் ரோட்டில் இருக்கிறேன், சைல் கபீர் ரோட்டில். இங்கே ஓவர்டேக் பண்ணோன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். தலைவர் எங்கேருந்து வருவார் தெரியாது. பார்த்துட்டேன், முன்னாடி பின்னாடி சைட்லலாம் பார்த்துட்டேன், ஆள் இல்லை. இப்போ ஒரு ஏறி ஒரு காட்டு வேண்டியது தான். ஆல்ரெடி ஒரு ஆள் ஏறிடுச்சு பாருங்க. நான் ஏறலான்னு நினச்சேன், ஆள் ஏறிட்டாப்புல. இப்போ நம்ம பின்னாடியே ஏறிட வேண்டியது தான். அப்படியே சவுதி வண்டி தான். ஏறிடு இங்கே பாருங்க. நம்ம வண்டி நல்லா லோடு. நம்ம வண்டி ஏறியாச்சா? அவ்வளோதான். ஓவர்டேக் பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்குது வீடு. பாருங்க, நைட்டில் 7 லிட்டர் போட்டு ஏறியாச்சு. அவ்வளோதான். இல்லைன்னா பின்னாடியே போயின்னு வேண்டியதான். பின்னாடியே 60 50. இப்போ நான் அந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணல. அப்போ இந்த மாதிரி டைமில் வந்து போலீஸ்காரை பார்த்துருந்தா கண்டிப்பாக ஃபைன் அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. 50 போகிறான், 40, அதெல்லாம் இல்லை. ஓவர்டேக் பண்ணிவிடும், அவ்வளோதான். அவங்க முன்னாடி அவங்க பார்க்கும்போது ஓவர்டேக் பண்ணிவிடும், அவ்வளோதான்.